ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, தோசை, சாப்பாட்டு கூடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க. அதுவும் ரேஷனில் கொடுக்குற துவரம்பருப்பு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரேஷனில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் குண்டு குண்டாக துவரம்பருப்பு கொடுத்துருவாங்க. சில பேருக்கு வந்து அது சாம்பார் வைக்கவோ கடையவோ பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் அதே பருப்பை வச்சு நான் கடையிலும் சாம்பார் கூட செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி சாம்பார் கடையில் செய்ய பிடிக்காதவங்க நீங்கள் இந்த மாதிரி சட்னி துவையல் ரெசிபி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரேஷன் துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப கருகிரவும் கூடாது, ரொம்ப பொரியாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி மலுமலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா அந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நீங்கள் தனியாக இதை தட்டில் எடுத்து வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் அப்படியே வந்து எல்லா பொருட்களையும் சேர்க்க போகிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாய்வும் பிடிக்காது. இது கூட ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்குறோம். நான் வந்து ஒரு 5-6 வத்தல் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா உங்களுக்கு என்னென்ன விருப்பமாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். புளி வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்துடாதீங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த பருப்போட டேஸ்ட் நமக்கு தெரியாது. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு முத்து அளவுக்கு மட்டும் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் கொடுக்குறதுக்காக. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா நான் காம்பாக வச்சுருக்கேன். காம்போடு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதா நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி உருட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக நட்ஸு, சீட்ஸு, பேரிச்சம்பழம், ஏலக்காய், கிராமெல்லாம் விற்பனைக்காக வச்சுருக்கோம். அதெல்லாம் என்ன பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, இது ஆறட்டும். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ், இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் ரொம்ப நைஸாக மழுமழுன்னு அரைக்கலை, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், தண்ணி கலக்க வேணாம். நான் வந்து இட்லிக்கு செஞ்சுருக்கனால கொஞ்சமாக தண்ணி கலக்க போகிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, 2 வத்தல் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, நமக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு வச்சுருக்கிறனால இந்த அளவுக்கு வச்சுருக்கேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதுனால சேர்க்கலாம், நல்லா திக்காக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியுமே வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து பரிமாறிடலாம். இப்போது பஞ்சு போல் மெத்துன்னு இட்லியுமே நமக்கு தயாராக இருக்குங்க. இதுவுமே ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு இட்லி தான்.
ரேஷன் அரிசியில் எப்படி மாவு அரைக்கிறது, மிக்சியில் எப்படி மாவு அரைக்கிறதுன்ற வீடியோலாம் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இட்லி மாவு ரெசிபீஸ்னே இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறையா துவையல், சட்னி, சாம்பார் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. அதுவுமே நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ரேஷனில் கொடுக்குற குண்டு துவரம்பருப்பு வச்சு எப்படி இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெலாம் சட்னி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. யாராலையுமே இது ரேஷன் துவரம்பருப்புன்னு சொன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.